அதான் விஜய் ரசிகர்கள் வந்து அண்ணாமலை இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல. விஜய் ரசிகர்கள் அடிச்சா அண்ணாமலை வந்து தாங்குவாரான்னு எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா பல பேர் வந்து பலரையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் ரசிகர்களுடைய அடி இருக்குல்ல, அதை வந்து யாராலையுமே தாங்க முடியாது. அதுதான் உண்மை. சமீபத்தில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் நேரடியாக அண்ணாமலை ஊரை ஏமாத்துற மாதிரி சாட்டையை வச்சுட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறத நான் சொல்லலை. விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். ஏன்னா சமீபத்தில் அவர்கிட்ட அடிபட்ட சிவகார்த்திகேயன்ட்ட போய் கேட்டால் அண்ணாமலைக்கு வந்து அவங்க கதையாக சொல்லுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கு சமூக ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது விஜய் ரசிகர்கள். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தொண்டர்கள் இருக்கிற நாம் தமிழர் கட்சியை இப்படி இவங்கள்ட்ட பாடுபட்டப்ப எந்த தொண்டர் பலமும் இல்லாத அண்ணாமலை வந்து எப்படியெல்லாம் படாத பாடுபடுவார் நீங்க யோசிச்சு பாருங்க. அதனால அவர் எல்லாரையும் மாதிரி நினைச்சு விஜயை குறித்து வந்து ஒரு கருத்து சொல்லிட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையிலே இப்போ நம்ம அவருக்கு வந்து ஒரு அறிவுரையாகவும் அல்லது ஒரு சவாலாகவும் சொல்லுவோம். விஜய் குறித்து நீங்க ஒரு கருத்து சொல்லித்தான் பாருங்க. பார்த்துட்டு உங்களால தூங்க முடியுதான்னு மட்டும் பார்ப்போம்.